ஒருத்தர் ஒரு பாட்டிக்கிட்ட எப்பவுமே ஆரஞ்சு பழங்கள வாங்குவாராம். எப்பவும் வாங்கி காசெல்லாம் குடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு பழத்த சாப்பிட்டுட்டு, "நல்லாவே இல்ல. இது ரொம்ப புளிப்பா இருக்கு" அப்படின்னு சொல்லி இந்த பாட்டிக்கிட்ட திரும்பி குடுத்துருவாங்களாம். இத பார்த்துட்டு இருந்த அவங்க ஒய்ஃப் கேட்டாங்களா, "பழங்கள்லாம் நல்லா தானே இருக்கு. நீங்க ஏன் அவங்க கிட்ட இந்த மாரி பொய் சொன்னீங்க?" அப்படின்னோனே, "இவ்ளோ பழங்கள வித்தாலும் அவங்க அவங்களுக்குன்னு எடுத்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம குடுக்கும்போது அவங்க சாப்பிடுவாங்கல்ல" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இத பார்த்துட்டு இருந்த வெஜிடபிள் கடைக்காரர் சொன்னாராம், "அ அவங்க தான் எப்பவுமே இதே மாதிரி தானே சொல்றாங்க. நல்லால்ல, நல்லால்லன்னு சொல்றாங்க. அப்ப ஏன் அவங்களுக்கு நீங்க இப்படி எக்ஸ்ட்ரா போட்டு குடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அந்த பாட்டி சொன்னாங்களாம், "அவன் என்ன சாப்பிட வைக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சொல்றாங்க. அவனுடைய அன்புனால என்னுடைய தராசு கொஞ்சம் சரிஞ்சு போயிடுது." அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். வேதத்தில ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. "பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர கடனாளிகளா இருக்கிறோம்." கடவுள் நம்ம மேல வச்சிருந்த அன்புனால அவருடைய சொந்த குமாரனையே நம்மளுக்காக கொடுத்தாரு. அவ்ளோ பெரிய அன்ப பெற்ற நம்ம, இந்த உலகத்தில ஏதாவது ஒரு விதத்தில அவருடைய அன்பையும், ஒரு மனித நேயத்தையும் காட்டுறதுக்கு நம்ம தயங்கவே கூடாது. காட் பிளெஸ் யூ.